தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 70 பெரம்பூர் ஊராட்சிக்கான நிதி ஒதுக்கப்படாததால் ஊராட்சி பணிகள் முடங்கியுள்ளன. அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் உள்ள 70 பெரம்பூர் ஊராட்சிக்கு வளர்ச்சிப் பணிகளுக்காக வழக்கமாக மாதந்தோறும் 80,000 முதல் 90,000 ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படும். கடந்த சில மாதங்களாக முறையாக இந்த நிதி ஒதுக்கப்படாததால் இப்பகுதியில் சீரமைப்பு பணிகள் வளர்ச்சிப் பணிகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னாக்கா எங்க ஊராட்சியில் எந்த நிதியுமே ஒதுக்கல. அதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிழற்குடை கூட எல்லாம் அமைப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாலை வசதிகளையும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குறுகலாகும். எல்லா மூலை இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே பஸ் திரும்ப கூட வசதி இல்லாமல் ரொம்ப சாலையும் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி மாதமே ஊராட்சிக்கான நிதி நிறுத்தப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் நிதி வராததால் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. 6 மாதமாக ஊராட்சிக்கு நிதி வர்றதே கிடையாது. பொது தேர்தல் அறிவிச்சதுலேருந்து இதுவரையும் எந்த ஒரு நிதியும் வர்றதில்லை. சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படுது. மாசில்லா கிராமம் ஊராட்சியை தேர்ந்தெடுக்க சொல்லி மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துச்சு. ஆனால் எங்களுக்கு இந்த ஓகச்சி ஆப்ரேட்டரு ஊராட்சி பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. ஊராட்சி பணிகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு வசதியாக உடனடியாக தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், ஓஎச்டி ஆபரேட்டர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்களுக்கு இதுவரை ஊதியம் என்பது கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படவில்லை. இதனால் துப்புரவு பணி என்பது தேக்கமடைந்துள்ளது. இன்னும் 4 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் என்பது வரக்கூடிய சூழ்நிலையில் இதே ஒரு நிலை நீடித்தால் தற்பொழுது பதவியில் உள்ளவர்கள் தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நிசாருடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.